ஏலோன். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஏலோன் செபுலோன் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர்களுடைய சுதந்திரம் கானான் தேசத்தின் வழக்கு பகுதியில் இருக்கிறது. இவர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே பொதுவான வழக்குகளை விசாரிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே விக்கிரக ஆராதனையை நீக்கிவிட்டு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறார். தேசத்திலே நீதியும் நியாயமும் வாசம் பண்ணுவதற்கு ஆதரவாயிருக்கிறார். செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலின் 12வது நியாயாதிபதி. இவன் இஸ்ரவேலை 10 வருஷம் நியாயம் விசாரிக்கிறான். என்னுடைய நியாய விசாரிப்பு காலத்தை பற்றி விசேஷமாக எதுவும் கூறப்படவில்லை. ஆகையினால் இவனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசம் அமைதியாக இருந்திருக்க வேண்டும். ஏலோன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்படுகிறார். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் புத்திரரை 40 வருஷங்களாக ஒடுக்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். ஏலோன் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்த காலத்தில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை ஒடுக்க ஆரம்பித்தார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இக்காலத்தில் சிம்சோன் பிறந்தார்.